நம்முடைய வழிகள் வேறு விதமாக சென்று கொண்டிருந்தது. தேவன் வருவதற்கு வழி அல்ல, அது வேறொரு மனிதர், வேறொரு ஆளுகை வருவதற்கு, வேறொரு ஆளுகை செய்வதற்கு வழி இருந்தது. ஆகவே நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. இந்த ஆண்டு எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒன்றே ஒன்று, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணி கர்த்தருக்கு பாதைகளை சேவை பண்ணுவோமானால், அதே லூக்கா 3ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். நம்முடைய வாழ்க்கையில் எது பள்ளங்களாய் இருந்தது, குறைகளாய் இருந்தது? நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரத்திலே குறைவு இருந்ததா? சரீரத்திலே ஆரோக்கியத்திலே குறைவு இருந்ததா? குடும்பத்திலே சமாதானத்திலே குறைவு இருந்ததா? படிப்பிலே ஞானம் இல்லாமல் குறைவாய் இருந்தோமா? அல்லது எந்த விதத்திலே குறைவாய் இருந்தோம்? தேவன் அவைகளை, குறைகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். நம்முடைய வாழ்க்கையில எது பள்ளங்களாய் இருந்ததோ அந்த பள்ளங்கள் எல்லாம் ஆண்டவர் நிரப்பப்படும் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில குறைகளே இருக்காது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும்.